ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. மெயின் ரீசன் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி சுத்தமாக பேசவே முடியலையா, அதனால் வீடியோ போடல. அதையும் தாண்டி ஒரு சில பிரச்சனை, எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனை இப்போ ஓகே ஆகிடுச்சு. பிரச்சனை வந்து என்னோட இருந்துச்சுன்னா நான் வந்து அதை ஜஸ்ட் லைக் தட்னு வந்துடுவேன். பிரச்சனை வந்து பசங்களோட கனெக்ட் ஆனதுனால பசங்களோட ஒரு ரொட்டீனை சேஞ்ச் பண்ணி பசங்களை மென்டலி ஃபிசிக்கலி ஒரு செட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த டைம்லாம் எடுத்துச்சு. இப்போ பசங்க செட்டில் ஆகிட்டாங்க, அவங்கள சேஃபாக செக்யூராக செட்டில் பண்ணியாச்சு. என் கூட தான் இருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இதை பற்றி டீப்பாக வேறு எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். பேசுகிற அளவுக்கு அந்த பிரச்சனை அவ்வளோ அர்த்தம் கிடையாது. சரி, ஃபைனலாக இன்றைக்கி வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்ச் பாக்ஸ் இல்லை, இன்றைக்கி லீவ் இல்லை, அதனால் இன்றைக்கி என்ன லஞ்சு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் எல்லாம் எங்கேயாவது போகலான்னு போட்டோம். பாப்பா வந்து டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணா இன்றைக்கி. அங்கே போயிட்டு எல்லாம் பெருசாக எதுவுமே பண்ண முடியல, அதனால் வீட்டில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக. சரி, வீட்டில் தான் இருக்கோம், பசங்களுக்கு ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன சமைச்சிருக்கேன் பார்க்கலாமா? சாதம் குண்டானில் வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் மழை பெஞ்சு விட்டுதா, கீரை வந்து நல்லா பச்சை பச்சைன்னு நிறைய கொழுந்து கீரையை பார்த்தாலே நம்ம வாய் நம்மன்னோம், கை பரப்பரப்பரன்னோம். அப்படியே பறித்து நல்லா கொஞ்சோண்டு பருப்பு போட்டு சூப்பராக பச்சை பசேல்னு கடைஞ்சி வச்சுருக்கேன். எனக்கு முருங்கைக்கீரை அப்படின்னாலே மோர் மிளகா இருக்கணும். ஒரு 4 மிளகா மட்டும் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் முட்டை தொக்கு. இது வந்து அவங்களுக்கு பசங்களுக்கு வந்து முருங்கைக்கீரைனா முட்டை இருக்கணும், அதனால் அவங்களுக்காக இதே செஞ்சு வச்சுருக்கேன். எந்த டிலேவும் பண்ணாமல் தட்டில் போட்டு சாப்பிட்லாம் வாங்க. இந்த ஆஃபீஸ் போகிறப்ப இந்த சூடாக சாப்பிட்ற சாப்பாட்டை மிஸ் பண்ணுவேன். இப்போ கடவுள் புண்ணியத்தில் அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, சாப்பாடு நமக்கு சூடாகவே கிடைக்குது. ஆனால் இந்த மாதிரி கீரைலாம் நமக்கு கிடைக்காது, ரேரு தான். அது முருங்கைக்கீரை கிடைக்கவே கிடைக்காது. பசங்களுக்கும் எப்பயாவது தான் நம்ம செஞ்சு தரோம், அதுவும் ஆறி போன மாதிரி சாப்பிட்றாங்களா. சரி, இன்றைக்கி வீட்டில் இருக்காங்களா, சாட்டர்டே எதுவும் நம்ம செய்ய மாட்டோம், அதனால் இன்றைக்கி கீரை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கீரை செஞ்சாச்சு. அதை போட்டுட்டு நம்ம முட்டை தொக்கில் கொஞ்சம் வச்சுக்கலாம். கருவாடு தொக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், ஆனால் கருவாடு நான் வாங்கி வைக்கல, அதனால் அதை வைக்கல. இது அப்படியே சேர்த்து சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் காணான்ட்டு தேடின அந்த 4 பேர் இன்பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட் பண்ணிங்க. உங்களை சம்பாரித்து வச்சுருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.